பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதின். நாங்கள் ஜெர்மனியில இருந்து வந்து மண்ணிலே ஈரமுண்டு, எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாம். நாங்க புறக்கைக்கு ஒன்றும் கொண்டு வந்ததும் கிடையாது. எல்லாமே மக்களுடைய அன்பு, மக்களுடைய ஆசீர்வாதம். கண்ட்ரீஸ்லயும் என்னோட சாங் போய் சேர்ந்துருக்கு. அவ்வளோ மக்களுடைய மனசுல என்னோட சாங் இருக்குன்னு நினைக்கும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டம், குறிப்பாக பலாலி விமான நிலையத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் 3ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 வசாவலான் தெற்கு வைரவர் கோயிலில் இடம்பெறுகின்ற 7ஆம் திருவிழாவை சிறப்பிக்கிற வகையில் இந்தியாவில் இருந்து முத்தி சிற்பி மற்றும் ஹர்ஷினி நேத்ரா இருவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. உண்மையாகவே அவர்கள் இருவர்களோடையும் கதைச்சது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் பாடிய முருகன் பாடல்கள் எல்லாமே அவ்வளவு பிரமிப்பாகவும் இருந்தது, அவ்வளவு அழகாகவும் இருந்தது. அவர்களோட முதன் முறையாக வந்த இந்த முத்து சிற்பி அவர்களோடையும் என்ன மாதிரி இந்த திருவிழா எப்படி எல்லாமே இடம்பெறப்போகின்றன தொடர்ந்து இந்த காணொளி கூட பார்ப்போம். வசாவலான் தெற்கு ஞான வைரவர் கோயிலில் ஒவ்வொரு வருடமும் 12 திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. 40 வருடமாக இவ்வாலயத்தில் ஆலயமே இல்லாத அளவில் இருந்தது. இப்போது 5 வருடமாக இராணுவத்திடமிருந்து கிடைக்கப்பெற்று மயாவலான் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவ்வாலயத்தை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். 5 வருடமாக கும்பாபிஷேகம் நடந்து மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. அதிலும் 7ஆம் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. எல்லா ஊர் மக்களையும் கவரும் வகையில் அவையில் வந்து அதில் கலந்து கொள்ளுமாறு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் அதில் இந்த வருடம் இன்னும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலிருந்து பாடல் கலைஞர்களையும் இலங்கையில் இருக்கும் இசைக்கலைஞர்களையும் அழைத்து மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் வரும் வருடங்களையும் இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா தொண்டர்களும் இணைந்து ஒத்துழைப்பு கொடுக்கவும் வேண்டும், செய்து கொண்டும் வர வேண்டும். ஆலயம் முன்னேற வேண்டும். இலங்கையிலே வசாவலா ஞான வைரவர் கோயில் என்றால் எல்லாருக்கும் தெரியும் அளவுக்கு அவ்வாலயம் முன்னேற வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. எல்லோரையும் அதில் வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு வேண்டி நிற்கின்றோம். வசாவலான் வைரவர் கோயில், அதாவது வசாவலான் தெற்கு வைரவர் கோயிலில் இடம்பெறுகின்ற 7ஆம் திருவிழாவை முன்னிட்டு தான் இந்த இந்தியாவிலிருந்து 2 பாடல்கள் வாரினா அவர்களை வரவேற்பதற்காகத்தான் இந்த இடங்களில் வந்து நிற்கிறோம். வரவேற்பாளர்கள் எல்லாமே மாலையை கொண்டு காத்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவர்கள் தான் இந்த 7ஆம் திருவிழாவை சிறப்பிக்கின்ற அந்த உபயகாரர்கள். எந்த நாட்டில இருந்து வாரீங்க? நாங்கள் ஜெர்மனியில இருந்து இந்த விழாவை செய்கிற உபயகாரன் நீங்க தான்? இல்ல, எங்களோட ஊர் திருவிழா 7ஆம் திருவிழா கரம்பக்கடவை திருவிழா. அந்த திருவிழாவில் நாங்களும் ஒரு ஊரவர் அவையோடு சேர்ந்து செய்கிற 7ஆம் திருவிழா அங்கத்தவர். நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்யறதுக்காக செய்யறோம். ஐயா எங்க இருந்து வாரீங்க? நான் ஜெர்மனிலேருந்து வரேன். உண்மையாவே உங்களுடைய அந்த மனமண்டது அது சொல்லில் அடங்காத ஒரு மனம். அது என்ன சொல்றது, உடனே எல்லா விஷயங்களையும் இதுல எல்லாருக்குமே அந்த சூடா வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம், எல்லாத்தையும் பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சியா செய்றீங்க. நாங்க புறக்கைக்கு ஒன்றும் கொண்டு வந்ததும் கிடையாது, ஊவைக்கு ஒன்றும் கொண்டு போறதும் கிடையாது. இருக்கு மட்டும் 4 பேருக்கு உதவி செய்துட்டு போகணும். இதுதான் என்ற மைண்ட். சந்தோஷமே. இன்றைய இந்த திருவிழா எப்படி நடக்க போகுது? இன்றைய தினம் மிக சிறப்பாக நடக்கும். உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு தேவை. கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பாக அந்த காணொலியை பதிவு செய்து தாரோம். ஓகே, சரியா? நன்றி. இந்த இடங்களை பாருங்க, முத்து சிற்பி அவர்கள் வார காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மாலைகள் போட்டு அவரை வரவேற்க போயினோம். அங்க போய் கதைப்போம். அங்க வாங்க. வணக்கம் சார். மாலைகள் போட்டு அணிவிக்கணும். காட்டி கொடுத்த பாருங்க. இந்தியால இருந்து வந்து அவ்வளவு முயற்சி செய்கிறா.
எனக்கு ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு என்ன பேர்? நேத்ராவா? ஹர்ஷினி நேத்ரா. அவங்க முத்து சிற்பி 2 பேரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்க யாழ்ப்பாணம்? ஆமா முதல் வவுனியாவுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா வந்திருக்கேன். எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு பைரவ கோவில்ல பாட போறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா மக்களுக்கு என்ன பிடிக்கும் நம்புறேன், எங்களோட பாட்டு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவனுண்டு. தேங்க்யூ. பாட்டு பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா, பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. சபைதன்னில் திரு சபைதன்னில் உருவாகி புலவோர்க்கு பொருள் கூறும் பழனியப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. நன்றி. வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணம் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம ரொம்ப அதாவது இந்த 7ஆம் நாள் திருவிழா வந்து ரொம்ப காலங்களுக்கு முன்னாடியே எங்களை வந்து புக் பண்ணி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த நடத்தக்கூடிய அவங்களுக்கும் அனைவருக்கும், அந்த பைரவர் கோயில் நிர்வாகிகள் அனைவருக்கும், நம்ம தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார் அண்ணன் பார்த்திபன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாழ்ப்பாணம் முதன்முறையாக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து சாயந்தரம் இரவு பாட போகிறோம். எல்லா மக்களும் எல்லாரும் குடும்பத்தோட வந்துடுங்க. அது எங்களுடைய பாடலை கேட்டு பைரவருடைய அருள் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓரிரு வரிகள் அந்த கர்னல் படத்திலிருந்து உங்களுடைய ஒரு பாடல். மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா, கர்ணா மன்னித்து அருள்வாயடா, கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. நன்றி. இன்னைக்கு வந்து இந்த உங்களுக்கு பின்னணி இசை வழங்குற பேண்டோட பயணிச்சிருக்கேன். நம்ம பேர் தெரியல, ஆனால் கொழும்புல அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன்னாங்க. எல்லாம் நம்ம மக்கள் தான். இங்கேயும் நிறையா இன்னைக்கு பாடுறாங்களா. இன்னைக்கு இசைக்குழு வந்து நல்ல நம்மளோட இசைக்குழு, அவங்க விஐபி இசைக்குழுவோட சேர்ந்து இன்னைக்கு சிறப்பாக எல்லா பாடல்களும் பாடுவதற்காக வந்திருக்கோம். எப்படியான பாடல்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம்? அது வந்து நிர்வாகத்துல இருந்தா சொல்லணும். பக்தி தான். பக்தியோட சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய அளவுக்கு பாட்டுகள் நடக்கும். சிங்கள பாயிலாக எல்லாமே நடக்கும். ஓகே. ஒரு எஸ்பிபி சார் ஒரே ஒரு பாடல் இருக்கு. எஸ்பிபி வர்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தோட ஏனி இல்லை, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தோட ஏனி இல்லை,
வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. நன்றி 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 நன்றி. பார்த்தது மிக்க சந்தோஷம். யாழ்ப்பாணம் உங்கள் எல்லோரையும் மீடியா எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் 2 பேரும் சார்பாக. ஆமாம், முதன்முறையாக 2 பேருமே யாழ்ப்பாணத்துக்கு முதன்முறையாக வந்திருக்கோம். ஆமாம், எப்படி சொல்கிறது, நாடு கடந்த நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய நாடுகளுக்கும் போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது நம் தமிழர்கள். அந்த மண்ணில் வந்து இன்னைக்கு நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். அதுக்கு முக்கியமான சூழ்நிலை 7ஆம் நாள் திருவிழா அன்பு ஐயா பேர் உதயகுமார் ஐயா குடும்பத்தார்களுக்கு இன்னைக்கு வந்து 7ஆம் நாள் திருவிழா வந்து எங்களை ஸ்பான்சர் பண்ணி அழைச்சிருக்காங்க. ஐயா உதயகுமார் ஐயா குடும்பத்தார்களுக்கு எங்களுடைய இருவரின் சார்பாக பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா. எங்களை மண் எங்களை விட்டு போகாது. எங்களை விட்டு போகாது. ஐயா தான் இதை பிடிச்சிக்கோங்க. இந்த மண்ணுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்பவும் இந்த மண்ணுக்காக நாங்க விட்டு கொடுக்கவும் மாட்டோம். கண்டிப்பா. முக்கியமா முத்துச்சிபியானா முதல் முறையா யாழ்ப்பாணம் கொண்டு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. ஓகே, அடுத்த முறையில இன்னும் விசேஷமா நடக்கும். நன்றி நன்றி. என்னன்னு சொன்னா தங்கச்சி, நீங்க டெலிவிஷன்ல வந்து வைகோ விஜயலட்சுமி இந்த குரல்ல வந்து சரியான மாதிரி நல்ல மாதிரி பாடுறீங்க. கூடுதலான பாடல்களை வந்து அப்படியான பாடல்கள் யாழ்ப்பாணத்து மக்கள் கூடுதல் அன்றைக்கு எதிர்பார்ப்பாங்க. அப்படியான பாட்டு இன்றைக்கு என்ன படிக்க போறீங்க? இன்னைக்கு நிறைய சாங்ஸ் இருக்கு வைகோ விஜயலட்சுமி அம்மா. அங்க மக்கள் என்ன விரும்புறாங்களோ, மக்கள் என்ன கேட்கறாங்களோ அந்த பாடல் கொடுப்பேன். கண்டிப்பா படிப்பீங்களா? என்ன எங்களுக்காண்டி வந்து வைகோ விஜயலட்சுமி இந்த பாட்டு வந்து படிக்கிறீங்களா? கண்டிப்பா. உள்ளூரோதை காண்பதுதான் பூமியிலே உன்னுயரும் எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரும். அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடிக்கரம். தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா, எல்லாம் உன் உள்ளே அதை தேடு கண்ணம்மா. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. நீங்க வந்து யாழ்ப்பாணத்தை தாண்டி இலங்கையை தாண்டி புலம்பெயர் நாடுகளுக்கெல்லாம் இசை நிகழ்ச்சிக்கு பயணிச்சிருப்பீங்களா? அந்த கூடுதலான இசை நிகழ்ச்சியில வந்து ஈழத்தமிழர்கள் தான் உங்களை இன்வைட் பண்ணி அழைக்கணும். அவைய பற்றி உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லா நாடுகளையும் நான் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்மளோட தமிழ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ மக்களிடம் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் என்னோட சாங் போய் சேர்ந்துருக்கு. அவ்வளோ மக்களுடைய மனசில் என்னோட சாங் இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன்னா, இன்றைக்கி இந்த மண்ணில் வந்திருக்கேன்னா எல்லாமே மக்களுடைய அன்பு, மக்களுடைய ஆசீர்வாதம், மக்களுடைய ஆதரவுனால தான். எல்லாத்துக்கும் மக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கேன். நீங்க வந்து விஜய் டிவி நூறாக தானே வெளியுலகத்துக்கு அறிமுகமா இருந்தீங்க. ஆமா. இப்ப வந்து திரைப்படங்களுக்கு நீங்க இப்ப பாடல்கள் பாடுறீங்களா அல்லது வாய்ப்புகள் வந்திருக்கு? இப்போ பாடிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 5 நியூ மூவிஸ்க்கு பாடியிருக்கேன். அப்கமிங் மூவிஸ்க்கு பாடியிருக்கேன். இன்றைய தினம் வந்து பிரம்மாண்டமான இந்த இசை நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பிறகு நாளைக்கு யாழ்ப்பாணத்துல என்ன தடங்களை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு இங்க இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு எல்லா இடங்களும் சுத்தி பார்த்துட்டு போகணும்னு ஆசை. கண்டிப்பா இவர்தான் கூப்பிட்டாரு. கண்டிப்பா நல்லூர் கோயில பார்க்காம கொண்டு கூட்டிட்டு நான் நேற்று வர சொல்லி கேட்டேன். உங்க வர இல்லை, நேற்று வந்திருந்தா நான் நல்லா செய்திருப்பேன். நாளைக்கும் ஃப்ளைட்டு புள்ளையா போட்டுட்டீங்க. இல்லாட்டி ஒரு நாள் நின்று ஸ்டே பண்ணி வடமாகாணம் ஃபுல்லா பார்த்துட்டு போகலாம். இன்னொரு முறை நிச்சயமா